இடமுறுக்கு அவல் பொறி அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு அம்மா கை மணத்துல நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா உங்களுக்கு? கேரட் குடமிளகா பேட்டிஸ். அதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாமா? வெங்காயம், கேரட், குடமிளகா, காரப்பொடி, அரிசி மாவு, பிரெட் தூள், உப்பு, பச்சை மிளகா, சாதம், எண்ணெய். இப்ப செய்முறை எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சு பேனை வச்சுட்டு அதுல கொஞ்சம் எண்ணெயை விட்டுடலாம். அடுத்தது ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு அதுல ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுண்டு கொஞ்சமா துருவின கேரட்டு, பொடி பொடியா நறுக்கி வச்ச குடமிளகா, பொடி பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம், உப்பு, பச்சை மிளகா விழுது, காரப்பொடி, அரிசி மாவு. இந்த சாதம் நிறைய மிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை நல்லா மிக்சியில போட்டு நல்லா அரைச்சுட்டு இந்த மாதிரி விழுது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாக்க கையாலேயே சில பேர் வீட்டுல நல்லா அழியே சாதம் பண்ணுவாங்க, அப்ப கையிலேயே கூட போட்டு மசிச்சுட முடியும். ஸோ அந்த மாதிரி சாதத்தை எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய், அடியில கொஞ்சம் எண்ணெய், மேல கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு நல்லா பிசையணும். கொஞ்சம் எண்ணெயை வச்சுட்டு கையில நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் அடுப்புல நல்லா எண்ணெய் காயணும். பிரெட் கிரம்ஸ் இப்படி கொட்டிக்கோங்க. அதாவது பிரெட் கிரம்ஸ் தான் ஒன்றும் பெருசா பயப்படத்துக்கு ஒன்றும் இல்லை. பிரெட்டோட ஓரப்பகுதியெல்லாம் எடுத்து மிக்சியில அடிச்சு வச்சுக்கணும். இதுல ஒரு தடவை துவைச்சிட்டு நீங்க அதுக்கப்புறம் எண்ணெயில போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்லெட் மாதிரி வரும். அதோட இல்லாமல் இந்த எண்ணெய் குடிக்கிறது கொஞ்சம் கம்மியாயிடும். ஓகே, இப்போ இதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா நம்ம சாதம் அதெல்லாம் போடும்போது அந்த ஈரப்பசை இருக்கு இல்லையா, அதனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமா வாங்கிடுங்கிற பயம் இருக்கும். அதனால இத மாதிரி பண்ணீங்கன்னா எண்ணெய் அதிகமா உறிஞ்சாம உங்களுக்கு சூப்பரா வரும் பேட்டிஸ். இதுல இந்த எண்ணெயில நீங்க இந்த பிரெட் கிரம்ஸோட நீங்க போட்ட உடனே என்ன ஆகும்னா அந்த தூளெல்லாம் அதுல விழுந்து அந்த எண்ணெய் வந்து ஒரு கஷண்டு மாதிரி ஆயிடும் இல்லையா? இப்ப நெய் காய்ச்சினா கஷண்ட் ஆறதில்ல, அது மாதிரி ஆயிடும். அந்த கஷண்டை நீங்க நல்ல டீ வடிகட்டியில வடிகட்டிட்டீங்கன்னா கஷண்டு ஃபுல்லா மேல நின்றுடும். அதனால கவலைப்படாம அந்த எண்ணெயை நீங்க வேற எதுக்காவது கூட யூஸ் பண்ணிக்க முடியும். குடமிளகா கேரட் பேட்டிஸ் வந்து சூப்பரா தயாராயிட்டு இருக்கு. பொற 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 பொறன்னு கட்லெட் மாதிரி அருமையா இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சர்விங் பவுல்ல வச்சிடணும். சூப்பரா ஆயிடுச்சு பாருங்க. இன்றைக்கு அம்மா கை மணத்துல குடமிளகா கேரட் பேட்டிஸ் எப்படி பண்றதுங்கிறத கத்துனோம் இல்லையா? இந்த மாதிரி கலர்ஃபுல்லா சுவையா சூப்பரா நீங்க 4 பேட்டிஸ் எடுத்து குழந்தைங்க பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்பொழுது வச்சுட்டு பாருங்க. வரும்போது அம்மா என்னம்மா சூப்பரா இருக்கேம்மா, பாக்குறதுக்கே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா? நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அதெல்லாம் பசங்க சொல்லி. இந்த பேட்டிஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத இன்னொரு தடவை சொல்லட்டுமா? துருவி வச்ச கேரட்டை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பொடி பொடியா நறுக்கின குடமிளகாயை போடுங்க. கொஞ்சமா உப்பு போடுங்க. கொஞ்சம் காரப்பொடி போட்டுக்கோங்க. அதாவது பச்சை மிளகாயை மிக்சியில அரைச்சு விழுது எடுத்து வச்சுக்கோங்க, அதையும் போடுங்க. கொஞ்சம் பொடி பொடியா நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடுங்க. கொஞ்சம் அரிசி மாவையும் தூவிக்கோங்க. பழைய சாதமோ அல்லது மிஞ்சி போன சாதத்தையோ மிக்சியில எடுத்து போட்டு நல்லா விழுது மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. அந்த விழுது எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பிசையுங்க. நல்லா உருட்டி வடை மாவு மாதிரி வரும்பொழுது அந்த மாவை நல்லா உருட்டிட்டு வழவழன்னு உருட்டிட்டு நல்லா தட்டி ரெடியா வச்சுக்கோங்க. அதை வந்து பிரெட் கிரம்ஸ், ரஸ்க பொடி பண்ணி பிரெட் கிரம்ஸ்னு எடுத்து வச்சுக்கோங்க. பசங்க வரும்பொழுது எண்ணெயை காய வச்சுட்டு
அழகா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. ஸோ இந்த பேட்டிஸ் மேல டொமேட்டோ கெச்சப்போ அல்லது எனி சாஸ் அல்லது புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி எதை வேணாலும் வச்சுன்னு சாப்பிடலாம். ஒண்ணுமே இல்லைன்னா கூட கட்லெட் மாதிரி அப்படியே நம்ம ஃபோக் ஸ்பூனை வச்சு சாப்பிட முடியுங்க.